புவி வெப்பமயமாதல், பூமி வெப்பமயமாயிட்டிருக்கு, ரொம்ப சூடாயிட்டிருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை இப்போ உலகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மனித உடம்பும் வெப்பமயமாதல். மனித உடல் என்பது, மனுஷங்களோட உடம்பு என்பது அளவுக்கு அதிகமாக சூடாகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட பிரச்சனையாக மனுஷங்க சந்திச்சிட்டு இருக்காங்க. அதனால் அது காரணம் இந்த தவறான உணவுகள் தான். எது மனித உணவோ அதை நாம் சாப்பிடாமல் பிற உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். மாமிச உணவுகள், தானிய உணவுகள், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இது போன்ற உணவுகளை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். எது மனித உணவோ அதை மட்டுமே சாப்பிட வேண்டும். அதை சாப்பிட்டாச்சுன்னா உடம்பு மனித உடல் என்பது குளிர்ச்சி அடைந்து விடும். அந்த சூடாகிற பிரச்சனை, அளவுக்கு அதிகமாக சூடாகிற பிரச்சனை நீங்கிவிடும். இப்போ உணவு முறையிலே மனித உயிர்கள் மனித உணவுகளையுமே மட்டும் சாப்பிட்டாக்கா மனித உடல் எப்படி குளிர்ச்சி அடைந்து விடுமோ அதுபோல் இந்த உலகமே குளிர்ச்சி அடைந்துடும். நம்ம மனித உணவு முறையில் நாம் செய்த தவறு தான் இந்த புவி வெப்பமயமாதலுக்கே காரணம். புவி வெப்பமயமாதலுக்கு என்ன காரணம்? நம்ம மனுஷங்க இந்த மாமிசத்தை சாப்பிட்றதுனால தான், தானிய உணவுகளை சாப்பிட்றதுனால தான், மீன் உணவுகள், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், இதுபோன்று மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்றதுனால தான் புவி வெப்பமயமாதல் பிரச்சனையே ஏற்பட்டுச்சு. மனித உணவுகளுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். வன்முறை உணர்ச்சி எப்படி ஏன் ஏற்படுது? தானிய உணவுகளை சாப்பிட்டதுனால தான். மாமிச உணவுகளை அழிக்கணுங்கிற எண்ணம் தான் அழிக்கணுங்கிற எண்ணம் மனுஷங்களுக்கு ஏன் வருது? அழிக்கணுங்கிற எண்ணம் தான் இந்த போரிடுதல், சண்டை போடுறது, நாடோடித்தனமான வாழ்க்கை, இந்த இயந்திர அறிவியல் உலகம், இப்படி சுயநலமாக தன்னை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டு மனுஷங்க ஒரு ஏற்றத்தாழ்வை கொண்டாடுகிற ஒரு உலகமாக இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிறது. அதுக்கெல்லாமே காரணம் இந்த உணவு முறை தான் காரணம். மாமிச உணவு, மீன், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இது போன்ற மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்டனால தான் மனுஷங்களுக்கு பிறரை அழிக்கணுங்கிற உணர்வு வருது. அடிமைப்படுத்தணும், அழிக்கணும். ஏன்னா அளவுக்கு அதிகமான வலிமை வருகிறது இந்த உணவுகளை சாப்பிடுவதால். தானிய உணவுகளை சாப்பிடுவதால் உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வருகிறது. அதனால் யாரையாவது அடிமைப்படுத்தணும், அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனுஷங்களுக்கு ஏற்படுது. அதன் விளைவாக தான் அந்த மனப்பான்மையை அடிப்படையாக கொண்டு தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இது நாள் வரைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. கடந்த 3000 வருஷமாக உலகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ, எப்போ உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்களோ, அப்போவே மனுஷங்களுக்கு இப்படிப்பட்ட உணர்வு, பிறரை அழிக்கணும். ஏன்னா இந்த உணவுகளை சாப்பிட்டாலே இந்த உடம்பே அழிஞ்சு போகும், அழிய தொடங்குகிறது. இந்த உணவுகளை சாப்பிடுவதால், தானிய உணவுகள், மாமிச, மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், இது போன்ற உணவுகளை சாப்பிடுவதால் இந்த உடல் அழிவை நோக்கி போகிறது. நோய்கள் வருவதற்கான எப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே அது நோய் வர ஆரம்பிச்சிருது. நோய்க்கான ஆரம்ப கட்டங்கிறது அப்போ வர ஆரம்பிச்சிருது. அப்போ அழிவை நோக்கி போகுது. அப்போ தனது உடல் அழிவை நோக்கி போகும்போது இந்த உலகத்தையே நம்ம அழிவை நோக்கி தான் கொண்டு போகணும். நம்ம நல்லா இருந்தால் தான் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்போம். நல்லா இருக்கிறதுக்கான வேலையும் செய்வோம், மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்கான வேலையை செய்வோம். நாம் நம்ம உடம்புல நோய் வருது, நம்ம உடம்பு அழிவை நோக்கி போகும்போது, நம்ம வாழ்க்கை அழிவை நோக்கி போகும்போது மற்ற இந்த உலகமும் சரி, இந்த பிற மனுஷங்களும் அழிவை நோக்கி தான் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகமே உருவாக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட சிந்தனை தான் இந்த புவி வெப்பமயமாதலுக்கே காரணம். அந்த வன்முறை உணர்ச்சி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம், தொழிற்சாலைகள், அப்புறம் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை, காங்கிரீட் கட்டடம், இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையெல்லாம் இருக்குல்ல, இதற்கெல்லாம் உணவு முறை தான் காரணம். பிறரை அழிக்கணும், அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த சுயநல மனப்பான்மை தான் காரணமாக இருக்கிறது. அதனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாச்சது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவானதுனால தான் அந்த உலகமே சூடாக மாறிடுச்சு. பசுமையெல்லாம் குறைஞ்சி போய் சூடாக மாறிடுச்சு. தொழிற்சாலைகள், அப்புறம் வீட்டுக்கு வீடு எப்போ பார்த்தாலும் சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. எல்லா வீட்லேயுமே நெருப்பு பற்ற வைப்பது எளிதாக மாறிவிட்டது. இன்றைக்கி தீப்பெட்டி இருக்குது அல்லது லைட்டர் இருக்குது, அதனால் நெருப்பை ஈஸியாக பற்ற வச்சிடறோம். வீட்டுக்கு வீடு சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு தீப்பெட்டியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷம் தீப்பெட்டி எப்போ 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் தீப்பெட்டியே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி தீயை பற்ற வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. தீப்பெட்டி ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி தீயை பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. தீயை நெருப்புலாம் மூட்டி, ஒரு ஊரில் அங்கங்கே வீடுகளில் நெருப்பு மூட்டி அடிக்கடி அது அணையாமல் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிகளை கஷ்டப்பட்டு தான் அந்த நெருப்பை அவங்க பாதுகாத்து அதை பயன்படுத்தி வந்திருப்பாங்க. நம்ம அதை பற்றி எல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. இப்போ கடந்த கால மனித வாழ்க்கையை பற்றி யோசிக்கும்போது, அந்த மன்னர் போரிட்டார், இந்த மன்னர் படையெடுப்பு பண்ணார்,
தனது ஆளுகை கீழே கொண்டு வந்தார், இப்படித்தான் பேசுகிறோமே தவிர, அந்த காலத்தில் 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து தீப்பெட்டியை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி மக்கள் தீக்காக என்ன பண்ணாங்க, நெருப்புக்காக என்ன பண்ணியிருப்பாங்க. அப்போது அவங்க வந்து நெருப்பை உருவாக்குவதற்காக இன்னும் ஒரு 500 வருஷம் போய் பாருங்கள், பின்னாடி போய் பாருங்கள், 1000 வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்கள். அப்போ நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க. மழைக்காலங்களில் பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, நசுன்னு இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் நெருப்பை பற்ற வச்சிருக்கவே முடியாது. அந்த நேரத்தில் எல்லாம் நனைஞ்சு போயிடும். அப்போல்லாம் கூரை வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. நெருப்பு பற்ற வச்சு எல்லாம் அணைஞ்சு போயிருக்கும். நெருப்பு பற்ற வச்சுருந்தா கூட அது அணைஞ்சு போயிருக்கும். அப்போது பல ஊர் உலகம் முழுக்க ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நெருப்பு பற்ற வைக்கிறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய சவாலான பிரச்சனையாகவும் பல நாள்களில் அது வந்து நெருப்பே இல்லாத பிரச்சனையாகவும் தான் இருந்துச்சு. நெருப்பே பயன்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை முறையாக மனித வாழ்க்கை முறை கடந்த காலங்களில் இருந்திருக்குன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். தீப்பெட்டி இன்றைக்கி நம்ம தீப்பெட்டி கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீடு அடுப்பு பற்ற வச்சு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. 2-3 மணி நேரம் ஒவ்வொரு வீட்லேயும் 3 வேளை சமைக்கிறதுக்காக குறைஞ்சபட்சம் 3 மணி நேரமாவது அந்த அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த வெப்பம் வந்து இதுவும் வந்து இந்த புவி வெப்பமயமாதலுக்கு ஒரு காரணம். உலகம் முழுக்க எல்லா வீடுகள்லேயும் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. நினச்சி பாருங்கள். அப்போ அது ஒரு வெப்பம் தானே. அந்த வெப்பம் வந்து புவி வெப்பமயமாதலுக்கு அதுவும் ஒரு காரணம். புகை வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள் இயங்குகிறது, வாகனங்கள்லாம் சூடு, அந்த வாகனங்கள் இயங்குகிறது, அந்த வாகனங்களிலிருந்து வெப்பம் வெளிப்படுகிறது. தொழிற்சாலைகள் இப்படி மின்விசிறி அதுவும் ஒரு சூடு தான். இப்படி ஏகப்பட்ட இயந்திரங்கள் செயல்பட்டு வீட்டுக்கு வீடு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது 3-4 மணி நேரம் ஒவ்வொரு வீட்லேயும். அப்புறம் ஹோட்டல்கள் இப்படி, அப்புறம் வந்து ஏசி, இப்படி மிஷின், அதாவது இயங்குகிற அத்தனை இயந்திரங்களும் வெப்பத்தை வெளிப்படுத்துகின்றன. வாகனங்கள் வெப்பத்தை வெளிப்படுத்துகின்றன. வீடு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போது இதுதான் இந்த புவி வெப்பமயமாதலுக்கு இது ஒரு காரணம். அப்புறம் மரங்கள் வேறு வெட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. பசுமை என்பது இல்லாமல் போயிருக்கு. இப்போ தானியங்கள் பார்த்திங்கன்னா நெல், கோதுமை எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது. அது வெறும் நிறம் தான். அது வந்து பசுமைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அது ஒரு 6 மாதத்துக்கு இருக்கும். அப்புறம் அறுவடை பண்ணால் எல்லாம் அந்த நிலம் பார்த்திங்கன்னா ஒரு தரிசு நிலத்தை போல் காட்சி அளிக்கும். மீண்டும் அதில் வந்து விளைய வைக்கணும். அப்போது உண்மையான பசுமை எது அப்படின்னா ஒரு மரங்கள் அடர்ந்துருக்கணும். அப்போ தான் இந்த புவி குளிர்ச்சி அடையும். இப்போ புவி வெப்பமயமாதலுக்கு இந்த தானிய உணவுகளை உற்பத்தி பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த விவசாய முறை அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இப்போ தானியங்களை பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். அது வந்து வெறும் நிறம் தான். உண்மையிலே அது ஒரு பசுமைன்னு நம்ம அதை எடுத்துக்க முடியுமா, அதை கொண்டாட முடியுமா? அப்படி கிடையாது. அது பார்த்திங்கன்னா அது உருவாகிறதுக்கு இப்போ நெல்லை விதைக்கிறாங்க, 1 மாதம் கழித்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அப்போல்லாம் பார்த்தா பச்சையாக தான் தெரியும். அப்புறம் பார்த்தா 2-3 மாதத்தில் அதை அறுவடை பண்ணிடுவாங்க. பார்த்தா அந்த நிலம் எல்லாம் அதில் ஒரு தாவரமும் இருக்காது. அப்புறம் திரும்பவும் அதை உழுது அப்புறம் இந்த விதை போட்டு திரும்பவும் அதில் எதாவது வளரும். இப்படி இந்த தானியங்களை பயிர்கிற நிலங்கள் அனைத்துமே பசுமை இல்லாத நிலங்களாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். தானியங்களை பயிரிடுறோம்ல, நெல், கோதுமை, இது எல்லாமே பசுமை இல்லாத நிலங்கள் தான். அது வளரும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பச்சையாக தெரியுது, வெறும் நிறம் தான். அது உண்மையான பசுமைன்னு நம்ம அதை எடுத்துக்க முடியாது. அப்போ இப்படி தானியங்களை பயிரிடுவதால் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து பசுமை இல்லாமல் போயிடுது. பயிரிடுகிற அந்த விவசாய முறையால் தானியங்களை சாப்பிட்றதுனால தான் நம்ம வந்து தானியங்களை பயிரிடுகிறோம். அப்போ தானிய உணவுகள் சாப்பிட்றதுனாலேயே இப்போ இந்த நிலம் வந்து நிறைய சமவெளி நிலங்களாகவே இருக்குது. ஏன்னா இதை பயிரிடுவதற்காக, தானியங்களை பயிரிடுவதற்காக, நெல், கோதுமை இதெல்லாம் பயிரிடுவதற்காக அதை நம்ம சமவெளியாக வச்சுருக்கோம். அதில் உள்ள மரங்களை நம்ம வெட்டி சமவெளியாக மாற்றி வச்சுருக்கோம். ஏன்னா இதெல்லாம் பயிரிடுவதற்காக, நம்ம விவசாயம் செய்வதற்காக இந்த நிலங்கள் நமக்கு தேவை. அப்பப்போ நம்ம வந்து நெல், கோதுமையெல்லாம் பயிரிடுவோம். அப்புறம் அந்த இது எல்லாம் வளரும். அப்புறம் அது பச்சையாக தெரியும். திரும்ப அது வந்து அறுவடை வந்து காஞ்சி போயிடும். இந்த மாதிரி. அப்போ இது எல்லாமே சமவெளி நிலம்தான். சமவெளியாக நம்ம அது பச்சையாக வெறும் நிறம் தான். அது நெல் வயல் அனைத்துமே வெறும் பச்சை நிறங்கள் உள்ள ஒரு நிலமாக பார்க்க வேண்டுமே தவிர அதை ஒரு பசுமை நிறைந்த நிலமாக நம்ம அதை பார்க்க முடியுமா அப்படின்னா அது ஒரு தற்காலிக பசுமை தான். கொஞ்ச நாளைக்கு பசுமையாக இருக்கும், அப்புறம் காஞ்சி போயிடும். அப்படி இப்போ தானியங்களை உற்பத்தி பண்ணுறதுனாலே அப்போ வந்து பசுமை எப்படி பாதிக்கப்படுது பாருங்கள். இயற்கையில் பசுமை. அப்போ அதே இடத்துல நம்ம வந்து காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகளை தருகிற அந்த மனித உணவுகளை மட்டுமே உற்பத்தி செய்கிற மரங்கள், செடிகள், கொடி இதை வளர்த்தோம்னா இது உண்மையான பசுமையாக அது இருக்கும். இப்போ மரங்களை வளர்க்குறோம், மாமரம், அதெல்லாம் அதுக்கு ஒரு வயது இருக்குது, இவ்வளோ காலம் அது இருக்கும், ஒரு 20 வருஷத்துக்கு அது உயிரோடு இருக்கும் அப்படின்னா
அந்த 20 வருஷத்துக்கு அது பசுமையாகவே இருக்கும். அந்த மாதிரி நம்ம உணவு முறை உணவு முறையில் நாம் செய்த தவறு தான் இந்த புவி வெப்பமயமாதலுக்கே காரணம். நாம் தானியங்களை சாப்பிட்டனால தான், மாமிசம், மீன், முட்டை, தயிர் இது போன்ற உணவுகளை சாப்பிட்டதால் தான் தானியங்களை பயிரிடுவதற்காக காடுகளை அழித்தார்கள், சமவெளியாக மாற்றினார்கள். அதனால் அதனால் புவி வெப்பமயம். அப்புறம் இந்த தானியங்களை சாப்பிட்டனால இந்த மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இது போன்ற உணவுகளை சாப்பிட்டனால அந்த உடம்பு சூடாகி போச்சு. அளவுக்கு அதிகமாக உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய சூடானா உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ நோய்களை நோக்கி போகுது. அப்போ தான் இந்த உடம்பை குளிர்ச்சியாக மாற்றணும். இந்த உடம்பு இந்த தானிய உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டனால உடம்பு சூடானதுனால இப்போ இந்த உடம்புக்கு மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டனாலே, மீன், முட்டை, தயிர் இதெல்லாம் சாப்பிட்டனால உடம்பு சூடாச்சுது. சூடான அந்த உடம்பை குளிர்ச்சிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மின்விசிறி மேலே மக்களுக்கு மோகம், ஏர் கண்டிஷன் மேலே மக்களுக்கு ஒரு மோகம். அது காரணம் இந்த தானிய உணவுகள் சாப்பிட்றதுனால தான். அப்போ ஏர் கண்டிஷன், மின்விசிறி இதெல்லாம் வெப்பத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இயந்திரங்கள். அப்போ இந்த தானிய உணவுகள் பார்த்திங்களா, தானிய உணவுகள், மாமிசம், நம்ம உணவு முறையில் செய்த தவறுகள் நம்ம உடம்பு சூடாகிறதுக்கு காரணமாக இருக்குது. உடம்பு சூடாகும்போது நமக்கு என்ன ஆகுது, அப்போ நைட்டு தூங்கணுமே, அப்போ நமக்கு மின்விசிறி தேவைப்படுது, ஏர் கண்டிஷன் தேவைப்படுது. அப்போ மின்விசிறி, ஏர் கண்டிஷன் இது வெப்பத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இது. அப்போ தானிய உணவுகளை சாப்பிட்றதுனால தான் நம்ம உடம்பு சூடாகிச்சுது. அதை தணிப்பதற்கு இதெல்லாம் தேவைப்படுது. அப்போ தானிய உணவுகளை சமைப்பதற்காக நம்ம அடுப்பை எரிச்சிக்கிட்டே இருக்கிறோம். நெருப்பை வீட்டுக்கு வீடு எரிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ தானிய உணவுகளை, மாமிச உணவுகளை சமைப்பதற்காக அதன் மூலமாகவும் இந்த பூமி சூடாகுது. அப்போது நம்ம உணவு முறையில் நாம் செய்த தவறு தான் இந்த புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாக இருக்குது. இந்த உடம்பு வெப்பமயமாதலுக்கும் காரணமாக இருக்குது. இந்த மனித உடம்பு வெப்பமயமாகி போச்சு. அது காரணம் நம்ம உணவு முறையில் செய்த தவறு. மனித உணவுகளை சாப்பிடக்கூடாத இந்த மாமிச உணவு, மீன், முட்டை, தயிர், மோர் உணவு இது போன்ற உணவுகளை சாப்பிட்டனால தான் உடம்பு சூடாகி போய் அப்புறம் நோய் வந்துடுது. நோய் வந்தால் கோபம் வேற வந்துடுது. கோபமும் அந்த மனித உடலை சூடாக்க மாற்றும். நோய் வந்துருச்சுன்னா அளவுக்கு அதிகமான கோபம் வரும். அதனால் உடம்பு சூடாக மாறும். இப்படி புவி வெப்பமயமாதல் என்கிற பிரச்சனை அது ஒரு பிரச்சனை. அப்படின்னா உடம்பு வெப்பமயமாதல், மனித உடம்பு வெப்பமயமாதல், அது ஒழுங்காக வேலை செய்யும். வெப்பமயமாதல் அது ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. வேலை செய்யறதுனால நோய்கள் வருது. நோய்கள் வந்தால் மனுஷங்களுக்கு பயம், கோபம் எல்லாம் வரும். பிறரை அழிக்கணும், நாம் அழிக்கும்போது, நாம் சாகும்போது இந்த உலகத்தில் மற்றவங்களும் செத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிறரை அழிக்கின்ற ஒரு வேலையும் இங்கே நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தீர்வு? இந்த உடம்பு வெப்பமயமாதல், மனித உடம்பு என்பது வெப்பமயமாதல், அது மாதிரி இந்த பூமி வெப்பமயமாதல், இந்த ரெண்டுமே சரியான நிலைக்கு வரணும் அப்படின்னா நம்ம உணவு முறையை மாற்றிட்டாலே போதும். உணவு முறை என்பது என்னது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், பயிர்கள், கடலை வகைகள், காளான் இதெல்லாம் மனித உணவு. ஆனால் தேன்லாம் சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது. அப்போது நம்ம எது மனித உணவுன்னு இப்போ நான் சொன்னனோ அதை மட்டுமே சாப்பிட்றது மூலமாக இந்த புவி குளிர்ச்சி அடைந்து விடும். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள் இதுதான் மனித உணவு. இதை மட்டுமே சாப்பிட்டாலே உடம்பு குளிர்ச்சி அடைஞ்சிரும். உடம்பு அளவுக்கு அதிகமான வெப்பமயமாதல் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு உடம்பு குளிர்ச்சி அடைந்து விடும். இந்த உணவுகள் நான் சொல்கிற காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள் இது எல்லாமே பழங்கள் எல்லாமே மனித உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கக்கூடியது. அப்போ குளிர்ச்சியாக வைத்திருக்கக்கூடியது அப்படிங்கும்போது அதை சாப்பிட்டாலே மனித உடம்பு குளிர்ச்சி ஆகிடும். அப்புறம் இதை மட்டுமே நம்ம அந்த உலகம் முழுக்க உற்பத்தி செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். தானியங்களை உற்பத்தி செய்யவே இல்லை. இப்போ நெல்லை நம்ம உற்பத்தி செய்யவே கூடாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்னத்தை வளர்ப்போம்? நெல் வளர்ப்பதற்காக, நெல்லை உற்பத்தி பண்ணுவதற்காக நாம் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சமவெளிகளாக மாற்றி அதை உழுது அதில் நெல்லை பயிரிட்டு கொண்டிருக்கிறோம். நெல்லை விளைய வைத்து கொண்டிருக்கிறோம். நெல்லை உற்பத்தி செய்து. அப்போது நெல் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல என்ன உணவு உற்பத்தி பண்ணுவீங்க? காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பழங்களை தருகிற மரங்கள், செடிகள். அப்போது இந்த மாதிரியான பசுமை இந்த உலகம் முழுக்க இருக்கும். காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள் இது போன்ற உணவுகளை தருகிற மரங்கள், செடிகள், கொடிகள் இதுதான் இந்த உலகம் முழுக்க இருக்கும். அப்போ இது ஒரு நெல் வயலை விட இந்த காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள் கடலைகள் இதை தருகிற ஒரு விவசாய முறை இந்த உலகம் முழுக்க இருக்கும். மரங்கள் நிறையா இருக்கும், பழங்களை தருகிற மரங்கள் நிறையா இருக்கும். அப்போ இதுவே உடம்பு இந்த உலகுக்கு பூமிக்கு ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது அந்த விவசாய முறை. பழங்களை உற்பத்தி செய்கிற விவசாய முறை. எங்கே பார்த்தாலும் பழங்களை தருகிற மரங்கள், எங்கே பார்த்தாலும் காய்கறிகளை தருகிற செடிகள், கொடிகள், இப்படிப்பட்ட விவசாய முறை மூலமாக நம்ம இந்த புவி வெப்பமயமாதலை நம்ம தடுத்துடும். நம்ம உணவு முறையில் நாம் சரியாக விட்டால் இந்த உலகமும் நல்லாயிருக்கும், நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும்.
நாம் உணவு முறையில் சரியாக மனித உணவை பின்பற்றி விட்டால் இந்த பூமியும் வெப்பமயமாகாது. அதிகப்படியாக அந்த உடம்பும் மனித உடலும் குளிர்ச்சியாக இருக்கும், ஒழுங்காக வேலை செய்யும், நோய்கள் இருக்காது, அளவுக்கு அதிகமான கோபம் இருக்காது. அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகமே மனித உணவு நம்ம சாப்பிட தவறியதால் உருவான உலகம்தான். நம்ம தப்பு பண்ணனால மனித உணவுகளை சாப்பிடாமல் பிற உணவுகளை சாப்பிட்டனால உணவு முறையில் நாம் பண்ண தப்பு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு காரணமாகவும் இருக்கிறது. இந்த நம்ம வெறும் காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள் இதை மட்டுமே சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், தானியங்களை சாப்பிடவே இல்லை, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடவே இல்லை அப்படின்னா, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடவே இல்லைன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு வாழ்வதற்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். காரணம், ஊக்கமே கிடைக்காது. இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி உணவுகள் தான் காரணம். இந்த காய்கறிகளுக்கு அந்த தானிய உணவுகள் இருக்குல்ல, தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இது போன்ற உணவுகளை சாப்பிட்றதுனால தான் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கு ஒரு காரணமாகவும் ஊக்கமாகவும் அமைகிறது. அப்போ இது போன்ற உணவுகளை நம்ம சாப்பிடலை அப்படின்னாலே, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்லனாலே, தானியங்களை சாப்பிடல, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்லன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு இன்பமாக தெரியாது. நம்ம இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பரோட்டா, மாமிசம், மீன், முட்டை, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு மிகப்பெரிய இன்பமாக தெரிகிறது, சொர்க்கமாகவும் தெரிகிறது. இப்போ என்ன போகுதுன்னா, எதிர்காலத்தில் இப்போ நம்ம இப்போ என்ன சந்திச்சிட்ருக்கோம், புவி வெப்பமயமாதல் என்கிற பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கோம். அதனால் கடல் மட்டம் உயரப்போகுது அப்படின்னு நம்ம பயந்துட்டுருக்கோம். அப்போது நிறைய நிலப்பரப்புகள் கடலுக்குள் மூழ்கக்கூடிய ஆபத்து இப்போ இருக்கிறதா நம்ம எல்லாருமே பயந்துட்டுருக்கோம். இது இந்த புவி வெப்பமயமாதல் என்கிற பிரச்சனையால் ஏற்பட்டது. இந்த பூமியே பூமி அழியாது, நீர்க்கோளமாக மாறிவிடும். அது மாதிரி இந்த மனித உடலே அழியிறதுக்கு இந்த உடல் வெப்பமயமாதல் பிரச்சனை மூலமாக மனித உடலே நோய்களால் அழியக்கூடிய ஒரு நிலைமையே இப்போ வந்துட்டுருக்குது. அப்போது உடல் குளிர்ச்சி அடைந்து விட்டால், இந்த பூமி குளிர்ச்சி அடைந்து விட்டால் புவி வெப்பமயமாதல் இந்த பிரச்சனை என்பது இருக்காது. அது மாதிரி இந்த உடல் குளிர்ச்சி அடைந்து விட்டால் உடலில் உடல் என்பது அழிவை நோக்கி போகிற அந்த பயணத்தை நம்ம நிறுத்திட முடியும். அப்போ அதுக்கு என்ன தேவைன்னா, நம்ம மனித உணவுகளை சாப்பிடும்போது இந்த புவியே குளிர்ச்சி அடைந்து விடும். அது மாதிரி இந்த மனித உடலும் குளிர்ச்சி அடைந்து விடும். புவி வெப்பமயமாதல் என்கிற பிரச்சனைக்கு எது தீர்வு? இந்த நம்ம மனித உணவு முறை மட்டுமே சாப்பிடணும். அப்போ தான் பின்பற்ற வேண்டும். இந்த மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், தானியங்கள், இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இது சாப்பிட்றதுனால தான் இந்த பூமி வெப்பமயமாகி போயிட்டுருக்குது. இப்போ மனித உணவுகள் என்பது இந்த பூமியை குளிர்ச்சி அடைய செய்து வைத்து மனித உணவுகளை பின்பற்றும் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுவதன் மூலம் இந்த பூமி குளிர்ச்சி அடைந்து விடும் என்பது தான் எனது இறுதியான கருத்து. அப்போது இனிமேல் நம்ம எதிர்காலத்தில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, புவி குளிர்ச்சி அடைதல் என்கிற பிரச்சனையை நம்ம சந்திப்போம். புவி குளிர்ச்சி அடைந்து கொண்டே போகிறது, ரொம்ப மழை பொழிவு அதிகமாக இருக்குது. ஏன்னா எதிர்கால 2040 இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்துடும். அப்புறம் இயந்திரங்கள் இருக்காது, இயந்திரங்கள் செயல்படாது, அப்புறம் தொழிற்சாலைகள் செயல்படாது, வீட்டுக்கு வீடு அடுப்பு எரிச்சிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்காது சமைப்பதற்காக, இப்படி வாகனங்கள் இருக்காது, போக்குவரத்து வாகனங்கள் இருக்காது. அப்போ இந்த பூமி ஏசி, ஃபேனு, டிவி எந்த மிஷினும் ஓடாது. அப்போ இந்த பூமி குளிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். அப்போ எதிர்காலத்தில் 2040 அப்புறம் இந்த பூமி குளிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம தானிய உணவுகள் இதெல்லாம் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி தானியங்களை உற்பத்தி பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுகிற சமவெளி நிலங்கள் அனைத்துமே 2040 அப்புறம் என்னவா மாறும்? இந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகளை தருகிற மரங்கள், செடிகள், கொடிகளாக நிறைந்த ஒரு நிலங்களாக அது மாற்றப்பட்டு கொண்டிருக்கும். அதனால் எதிர்காலத்தில் மனித உடலும் குளிர்ச்சி அடைந்துவிடும், இந்த பூமியும் குளிர்ச்சி அடைந்துவிடும். இன்றைக்கி புவி வெப்பமயமாதல் என்கிற பிரச்சனையை சந்திக்கிற நாம் 2040 அப்புறம் புவி குளிர்ச்சி அடைஞ்சு கொண்டே போகிறது என்கிற பிரச்சனையை நம்ம சந்திப்போம். ஆனால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நிறைய மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும். புவி குளிர்ச்சி அடைதல் என்கிற பிரச்சனையை நம்ம சந்திக்கும் போது என்ன ஆகும்னா, நிறைய மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும், நீர் வளம் அதிகமாக இருக்கும், நிலமும் வளமானதாக மாறிக்கொண்டிருக்கும், எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும்.
அதாவது பழங்களையும் மனிதர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட மனிதர்களுக்கு பயன் தருகிற மரங்கள் செடிகள் கொடிகள் நிறைந்த காடுகளாக இந்த பூமி மாற்றப்பட்டு கொண்டிருக்கும். மனுஷங்களை தான் இதை மாற்ற போகிறாங்க. 800 கோடி ஒரு 2040 அப்புறம் ஒரு 1000 கோடி மனுஷங்க இருப்பாங்கன்னா அவங்க தான் மனிதர்கள் இருப்பாங்கன்னா அவங்க தான் இந்த பூமியை பசுமை நிறைந்த ஒரு எல்லாருமே விவசாயம் தான் பண்ண போகிறாங்க. 1000 கோடி பேரும் விவசாயமே பண்ண போகிறாங்க. விவசாயம் அவங்க காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் இதை தருகிற மரங்கள் செடிகள் கொடிகளை வளர்க்கப் போகிறார்கள். இது போன்ற மரங்கள் செடிகள் கொடிகள் நிறைந்த காடுகளாக இந்த பூமி முழுவதும் மாறப்போகிறது. அப்போது புவி குளிர்ச்சி அடைதல் என்கிற பிரச்சனையை மனுஷங்க சந்திக்க போகிறாங்க. இப்போ பூமி வெப்பமயமாதல் என்கிற பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்க நாம் இனிமேல் பூமி குளிர்ச்சி அடைகிற பிரச்சனையை நாம் சந்திக்க போகிறோம். அப்போ நிறைய மழைப்பொழிவு இருக்கும், நீர்வளம் இருக்கும், நிலவளம் இருக்கும், மனித வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னுங்கிறது தான்.